நம்ம அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி வரைக்கும் ஒரு டூர் போகிறோம். கோவால போயிட்டு கடற்கரைக்கு வந்தாச்சு. எங்க ஊருக்கு வாங்க. தண்ணில சல்பத் மாதிரி இருக்குங்க. நல்லா தென்னந்தோப்பு பாருங்க, ஜிலு ஜிலு ஜிலுன்னு காத்து, நல்ல ஒரு இனிப்பு, நல்ல முரட்டு மாடம் இருக்கு. கூட அலையாத்தி காடுகள் அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. படகுல ஏறி போக போகிறோம். அழகான ஒரு கோயில் ஒன்று இருக்கு. நல்ல பழமையான ஒரு ஊரா இருக்கு, அரசநகரிப்பட்டினம். வாவ், சூப்பர். நண்டு இதான் வந்து மீசல் கோட்டைப்பட்டினம் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். இந்த கடற்கரையெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா அப்படி வந்து அழகாக உட்காந்து காற்று வாங்கிக்கலாம். நல்ல இடம் மாதிரி. நம்ம இந்தியாவில் சுற்றி பார்க்கக்கூடிய இடங்கள் இந்த மாதிரி நிறையா இருக்குது. நீங்களும் இதே போல் இந்தியாவை சுற்றி பார்க்கணும், குறிப்பாக மலேசியாவில் உள்ள மக்கள், வெளிநாட்டில் உள்ள மக்கள் இந்தியா வந்து சுற்றி பார்க்கணும் அப்படின்னா ஏஐபி ஹாலிடேஸை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். ஏஐபி ஹாலிடேஸ் இந்தியா முழுக்கமே சிறப்பு சுற்றுலா பேக்கேஜ் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறாங்க. நீங்கள் இந்தியாவை சுற்றி பார்க்குறதுக்கு சூப்பரான டூர் பிளான் ரெடியாக இருக்குது. கீழே வந்து நான் நம்பர் கொடுக்குறேன். மலேசியா மக்கள், உலக மக்கள் எல்லா பேருமே வந்து இந்தியாவை சுற்றி பார்க்குறது இனி ரொம்ப ஈஸி. குறிப்பாக மலேசியா மக்களுக்கு சுற்றுலா விசா இப்போ ஃப்ரீ பண்ணியிருக்காங்க இந்தியா. ஸோ நீங்கள் இந்தியாவை சுற்றி பார்க்குறது இனி ரொம்ப ரொம்ப சுலபம். மேலும் தகவலுக்கு கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்தியாவை ஜாலியாக சுற்றி பாருங்கள். ஓகே நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ராமநாதபுரத்தில் இருந்து நம்ம அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி வரைக்கும் ஒரு டூர் போகிறோம். அந்த கிழக்கு கடற்கரை சாலை வழியாக. நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற பொய்யாத நல்லூர் அப்படிங்கிற இந்த கிராமத்தில் இருந்து நம்ம வீடியோவை தொடங்குகிறோம். இது வந்து ஈசிஆர் ரோட்டில் அப்படியே ரோட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு கிராமம் பொய்யாத நல்லூர். வாங்க இந்த ஊரை கிராமத்தை பார்த்துட்டு அப்புறம் அடுத்தடுத்து நிறைய பட்டினங்கள் இருக்குது, எல்லாத்தையும் பார்க்கலாம். வாங்க போகலாம். ரேஹான் பேகம் நினைவு நிழற்குடை ஒரு பஸ் ஸ்டாப். வாங்க ஊருக்குள்ளே போமா, வாங்க போய் பார்ப்போம். ஓகே நண்பர்களே, நம்ம வந்து பொய்யாத நல்லூர் கிராமத்தின் உள்ளே வந்தாச்சு. இங்கே வந்து ஒரு பள்ளிவாசல் இருக்குது, அல் மஸ்ஜிதுல்லா ஃபிர் ஜும்மா மஸ்ஜித். ஸோ இன்றைக்கி இந்த பள்ளியில் நம்ம இப்போ வந்து லுஹர் தொழுக போகிறோம். வாங்க, நல்லா அழகான ஒரு பள்ளிவாசல். வாங்க, லுஹர் தொழுகை நடந்துகிட்டு இருக்கு. வாங்க தொழுகலாம், தொழுதுட்டு வந்து பேசுவோம். நல்லபடியாக தொழுதுட்டு வந்தாச்சு. அப்படியே ஜில்லு காற்று அடிக்குதுங்க. ஆனால் வெயில் அடிக்குது, அதே சமயம் காற்று அடிக்குது, நல்லா ஜில்லுன்னு இருக்குது. அசரத் தொழுட்டீங்களா? அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே, அசரத்து தான் நம்ம கூட நேற்று வீடியோ பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக சுற்றி காமிச்சாங்க. இன்றைக்கும் எல்லா ஊரும் சுற்றி பார்க்க போகிறோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், இதான் வந்து பார்த்துங்க இங்கே உள்ள பள்ளிவாசல். அப்படியே இந்த தெருவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, சூப்பராக இருக்குது. சின்ன வயசில் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன், இந்த பள்ளி ஜம்மத்தில் வந்திருக்கேன். ஓகே, பொய்யாதநல்லூர் கிராமத்துக்குள்ளே நம்ம இப்போ வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு இருக்கோம். இங்கே வந்து இந்த மாடுகள்லாம் பந்தயம் விடுவாங்கல்ல, அந்த ஜல்லிக்கட்டு விடுறது, மஞ்சு விரட்டு, அந்த மாடுகள்லாம் நிற்கக்கூடிய இடங்கள் இருக்குங்க. அப்படியே அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு அந்த முன்னாடி பைக்கில் போகிற இளைஞர்கள் நம்மளை கூப்பிட்டு போகிறாங்க. ரேக்லா ரேஸ்லாம் நடக்கும்ல, அந்த மாடுகள்லாம் பார்க்க போகிறோம். பொய்யாநல்லூர் கிராமத்துக்கு அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தோம்னா இங்கே ஒரு இடத்துல இந்த நாட்டு மாடுகள், ஒரிஜினல் நாட்டு மாடுகள்லாம் இருக்குது. இங்கே எவ்வளோ சிறப்பு என்ன அப்படின்னா, இங்கே அந்த நாட்டு மாடுகள்லாம் பந்தயத்தில் வந்து போய் கலந்துக்கிட்டு நல்ல பரிசுகள்லாம் வென்று வரும். ஒரிஜினல் நாட்டு மாடு பார்க்கணும்னா நீங்கள் இந்த ஏரியாவில் பார்த்துக்கலாம். இந்த புதுக்கோட்டை மாவட்டத்தில் நிறையா பந்தயங்கள் நடக்கும். நான் பாருங்கள், ஸோ இந்த மாதிரி மாடுகள் வந்து இப்போ பார்க்குறது ரொம்ப அரிது. இப்போல்லாம் எல்லாம் வந்து பந்தயத்துக்கு போயிட்டு வந்து பரிசு பெற்று வந்து உட்காந்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நல்லா அழகிய ஒரு தோப்பு மக்களே. நம்ம வந்து என்ன செய்யணும்னா, இப்போ அப்படியே ஒரு இளநீ குடிச்சிட்டு போங்கன்னு சொன்னாங்க ஐயா. நமக்காக இளநீ வெட்டிகிட்டு இருக்காங்க. நல்லா தென்னந்தோப்பு பாருங்க, ஜிலு ஜிலு ஜிலுன்னு காற்று, அருமையாக இருக்குங்க ஏரியா. நண்பர்களே, வாங்க இளநீ குடிப்போம். அண்ணன் தோப்பில் அழகாக நமக்காக இளநீ வெட்டி கொடுத்துருக்காங்க. வாங்கண்ணே, குடிங்கண்ணே. நல்ல ஒரு இனிப்பு, நல்ல அருமையாக இருக்குது, அருமையாக இருக்குது. மாடுகள் வந்து ரொம்ப மிகச்சிறந்த மாடுகள். ஆமாம். இது எப்படி, யார் ஓனர், யார் பராமரிக்கிறா? மலேசியாவில் இருக்கார் ஓனர். சரி. 6 வயசு அப்துல் காதருடைய மாடு. அப்படியா? ஆமாம். எல்லாம் ரேக்லா மாடு தான்? ஆமாம், எல்லாம் ரேக்லா ரேஸ் ஓடுறது தான். சரி சரி, நல்லா இருக்கு மாடு, நல்லா இருக்கு. ஆனால் இது பராமரிக்கிறது தான் நமக்கு செலவு அதிகம். ஆமாம் ஆமாம், பராமரிப்பு செலவு கொஞ்சம் கூட. சரி சரி, நல்ல முரட்டு மாடாக இருக்கு. ஓகே அண்ணே. ஓகே அப்பாஸ் அண்ணே. ஓகேண்ணே, பாய்ண்ணே. ஓகேண்ணே.
ஓகே, ஸோ தம்பியை தான் வந்து நமக்கு இந்த மாடு பண்ணைக்கு கூட்டு வந்தாங்க. தம்பிகளா ரொம்ப நன்றி. பாய். ஓகேவா? ஓகே பாய் சொல்லுங்கள். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஊர் வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குடா. ஸோ முத்துக்குடா வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுற்றுலாத்தலம். நீங்கள் ஈஸியாக ரோட்டில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் அழகாக வந்து இந்த ஊரை போய் கண்டிப்பாக சுற்றி பார்க்கலாம். இங்கே வந்து முத்துக்குடா அலையாத்தி காடுகள் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. சுற்றுலாத்தலம் தான், புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு இடம். வாங்க அதை போய் பார்க்கலாம். ஓகே, அலையாத்தி காடுகள் நம்ம ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கோம். எத்தனை கிலோமீட்டர் இருக்கும் சார் தெரியுமா உங்களுக்கு? ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்ரு ஊருக்குள்ளே. ஆமாம், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மீனவர்கள் தான். அந்த கடற்கரை ஏரியாவுடைய அந்த அழகு தெரியுது அவங்களுக்கு பாருங்கள். நல்லா ஃபுல்லாக தென்னை மரமாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன செய்யணும்னா படகுல ஏறி போக போகிறோம். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படியே நடந்து போவோம் ஜாலியாக. வாங்க. ஓகே, நம்ம கரையிலேருந்து அப்படியே நடந்தே வந்தாச்சு. இப்போ இங்கே வந்து போட்டில் ஏற போகிறோம். இப்போ நம்ம வந்து அப்படியே அந்த மீனவர்கள் மீன் பிடிக்கிற அந்த ஏரியாவிலேருந்து நம்ம வந்து இந்த அலையாத்தி காடுகள் இருக்கு இல்லையா, அந்த வழியாக சுற்றிட்டு வந்து இப்போ நம்ம இந்த கவர்மெண்ட் வேலை நடக்குது இந்த இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து தான் பொது போக்குவரத்துக்கு சுற்றுலாத்தலத்துக்கு ஏற்பாடாகிட்டு இருக்கு. அலையாத்தி காடுகள், அதாவது இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை வந்து நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு கவர்மெண்ட் சார்பாக போட்டிங் ஏரியா இடம் இதுதான் ஏற்பாடு ஆகிட்டு இருக்குது. இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் போட்டில் போயிட்டு நீங்கள் இந்த மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட்டை அப்படியே சுற்றி பார்க்கலாம். ஆமாம், எல்லாம் இப்போ தான் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஓகே நம்பையிலே, இப்போ நம்ம வந்து இங்கே எல்லாம் வந்து இறங்கி சுற்றி பார்த்தாச்சு. ஆனால் நம்ம கார் அங்கேயே நிப்பாட்டியிருந்தோம். இப்போ அதனால் பைக்கில் போயிட்டு கார் எடுத்துகிட்டு திரும்ப வந்து எல்லாத்தையும் பிக்கப் பண்ணிட்டு போகிறோம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து போயிட்டு போட்டில் போயிட்டு அந்த இடத்த சுற்றி பார்த்துட்டு வந்தோம். ஸோ அந்த இடம் வந்து இன்னும் சுற்றுலா இடமா மாறலை. அலையாத்தி காடுகள்னு சொல்லிட்டு இங்கே வந்து நாளைக்கா? ஆமாம், நாளைக்கு வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இந்த வீடியோ ரிலீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பாருங்கள். ஆனால் நம்ம போட்டில் போனோம் இல்லையா, அது வந்து மீனவர் போட்டு, அது நீங்கள் போகிறது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம், சரிங்களா? ஆனால் நீங்கள் வந்து கவர்மெண்ட் இதில் போங்க. கவர்மெண்ட் வந்து சுற்றுலா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. வந்தீங்கன்னா அந்த கவர்மெண்ட் போட்டில் போயிட்டு அப்படியே நீங்கள் சுற்றி பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம வந்து அடுத்த ஊருக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். அடுத்த ஊர் என்ன ஊர் சேர்த்து? ஓகே, இப்போ வந்து நம்ம அடுத்து பட்டினம் ஊரை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அரசநகரி பட்டினம். ஓகே, இப்போ நம்ம வந்து அரசநகரி பட்டினம் அந்த ஊருக்குள்ளே வந்தாச்சு. ஊருக்குள்ளே என்ட்ராகும் போது அழகான ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அப்புறம் இங்கே தூரத்தில் ஒரு பள்ளிவாசல் இருக்குது. இது என்ன ஸ்கூலா? பக்கத்தில் பள்ளிக்கூடம் இருக்குது. அப்படியே போய் இவ்வளோ சுற்றி பார்ப்போங்க. போகலாமா தம்பி? போகலாமா, வாங்க போவோம் வாங்க. செருப்பு இல்லாமல் இருக்கேன், வாங்க போவோம். இப்போ செருப்பு விடுவோம். நல்லா பழமையான ஒரு ஊராக இருக்குது அரசநகரி பட்டினம். நான் பாருங்க, அரசநகரி பட்டினம் வளர்ப்பிறை நற்பணி மன்றம். ஓகே, நம்ம வந்து இப்போ பள்ளிவாசல் கிட்ட வந்தாச்சு. அரசநகரி பட்டினம் நல்லா மரம் செடியுமா சூப்பராக இருக்குது. வெயில் அடித்தாலும் சுற்றுறதுக்கு வந்து கஷ்டமே இல்லைங்க, அவ்வளோ அருமையாக இருக்குது. பாருங்கள், மரம் பாருங்கள் சூப்பராக இருக்குது. பாருங்கள் சூப்பராக இருக்குங்க, நல்லா தென்னந்தோப்பு அருமையாக இருக்குது. அரசநகரி பட்டினம், இது வந்து பள்ளிவாசல். இப்போ அரசநகரிப்பட்டினம் வந்துட்டோம். இந்த ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம் எல்லாம் ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. பக்கத்துலேயே கோயில் இருக்குது, அது பக்கத்துலேயே பள்ளிவாசல் இருக்குது. அந்தளவுக்கு பக்கத்தில் எல்லாமே ஒரு தாய் பிள்ளையாக ஒரு ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிறப்புக்குரிய ஊர் இந்த ஊரும். இதுவும் ஒரு பட்டினம், அரசநகரி பட்டினம். இந்த பட்டின வரிசையில் இது ஒரு பட்டணம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆமாம், ஜமால் முகமது, அரசரம்பட்டினம் ஜமாத் தலைவர். இது மீனவ கிராமத்தை சார்ந்த ஒரு கடற்கரை ஓரத்தில் மீனவர்கள், இதில் நம்ம முஸ்லீம் மக்கள்களும் இது தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருக்கார்கள். இந்த ஊர் நல்ல பழமையான ஊர். இன்னும் எல்லா வசதிகளோடும் நிம்மதியாக அல்லாஹ் கிருபையினால் எல்லாம் வாழ்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ இவங்க எல்லாருமே இங்கே உள்ள இளைஞர்கள். அப்படியே திரும்புங்கத்தா. ஓகே தா, அஸ்ஸலாமு அலைக்கும். ஓகே தா. ஓகே, இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோம்னா அரசநகரி பட்டினம் அந்த கடற்கரைக்கு போயிட்டு இருக்கோம். ஆஹா, அதாவது வெயில் அடித்தாலும் இந்த கிராமங்களில் தெரியல, ஆனால் உண்மையிலே வெயில் செம்மையாக இருக்குது. நம்ம கிராமத்தில் இந்த மாதிரி மரங்களுக்கு இல்லையோ, அப்புறம் அப்படி கார்லேயும் சுற்றுறதுனால நமக்கு வந்து வெயில் தெரியல. வாவ், சூப்பர். பாருங்கள், இதுதான் வந்து அரசநகரி பட்டினம். கடற்கரைக்கு வந்தாச்சு. என்ன சொல்கிறது, ஃபுல்லாக பாசியாக கிடக்கு. நான் பாருங்கள், நல்லா குளு குளுன்னு இருக்குது. அந்த கடற்கரை காற்றுக்கு குளு குளுன்னு இருக்குது.
அரசநகரி பட்டினம் ஊருக்குள்ளே போயிட்டு இருக்கோம். அப்படி கலராக பாருங்க, வீடு, கிராமம், ரோடு சூப்பராக இருக்குது. கடற்கரை வழியாக வந்துக்கிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு ஊர்களையும் ஒவ்வொரு தர்காக்கள் இருந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒவ்வொரு ஊருடைய முன்னேற்றத்துக்கும் அங்கே உள்ள ஒவ்வொரு தர்கா இருக்குன்னா அந்த ஊருடைய முன்னேற்றத்துக்கு அங்கே இந்த வழிகள் ஒரு இதாக இருந்திருக்காங்க, காரணமாக இருந்திருக்காங்க, உதவியாக இருந்திருக்காங்க. அந்த மாதிரி இந்த ஊருடைய முன்னேற்றத்துக்கு இவங்க ஒரு வழி இந்த ஊரில் இருக்கிறாங்க. இவங்க பேர் என்னன்னா உமர் ஹத்தாபுங்கிற பேர். வணக்கம் பாய். அலைக்குசலாம், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் பாய். நல்லா நீங்க எங்க இருக்கீங்க? நான் பொருநேரம் இருக்கேன் பாய். அப்படியா? சலந்து பாய். ஓகே, நம்ம அண்ணன் வீட்டில் வந்து நமக்கு வந்து இப்போ தர்பூசணி பழம் அடிக்கிற வெயிலுக்கு எத்தனை டிகிரி? 32 டிகிரி வெயில் அடிக்குது. ஆனால் அந்த கடற்கரை ஓரமாக சுற்றுறதுனால நமக்கு வந்து அந்த ரெக்கை தெரியல, அப்படியே காற்று அடிக்கவும் ஜில்லுன்னு நல்லாயிருக்கு. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து அரசநகரி பட்டினம் இங்கேருந்து கிளம்புறோம். இந்த வீடுகள்லாம் பாருங்கள், அப்படியே திண்ணை வைத்த வீடுகள் எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், பழமையான வீடுகள் எல்லாம். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா மீசல் அப்படிங்கிற ஒரு ஊருக்கு வந்துருக்கோம். மீசல் அப்படியே ஹைவேல ஒரு சுப்பு மெஸ் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட், இங்கே வந்து சாப்பிட வந்திருக்கோம். நேற்று நைட்டு சாப்பிட்டோம், சூப்பராக இருந்தது. இப்போ வந்து மீன் சாப்பாடு சாப்பிட போகிறோம். நண்பர்களே, இங்கே மீன் சாப்பாடு இருக்குது, சிக்கன், மட்டன் எல்லாம் இருக்குது. நாங்கள் மீன் சாப்பாடு சாப்பிட போகிறோம். மீசல் வந்தீங்கன்னா இது ஒரு அழகான ஒரு கடை, சாப்பிடுங்க, நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இறால் அது என்னது, சொத்தம் சூப்பராக இருக்குது. இங்கே மீன் சாப்பாடு நல்லாயிருக்கும். இறால், நண்டு, மீன் குழம்பு எல்லாமே சூப்பர். நண்டு ஆஹா, அருமை. ஓகே, நம்ம சூப்பர் மெஸ்ஸில் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. இதான் வந்து மீசல் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. இது வந்து மீசல் பஸ் ஸ்டாண்டு கிட்ட நிற்கிறோம். ஒரு மெயின் ரோடு உள்ளே போனால் கிராமம். நம்ம வந்து இப்போ அடுத்த ஊருக்கு போயிடலாம். அடுத்து ஒரு கொடியேற்ற நிகழ்ச்சி இருக்குது, அங்கே போகலாம். இதான் மீசல் மெயின் ரோடு. இன்றைக்கி ஈசிஆரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மீசலில் தேர் திருவிழா நடக்குது. அந்த தேர் திருவிழா, ஆடல் பாடல், ஆமாம் நாளைக்கே தேர் திருவிழா ஃபுல்லாக வந்து ஒரே பாட்டு கச்சேரியாக இருக்குது. இன்றைக்கி நைட்டு வந்து பாட்டு கச்சேரின்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே வந்து இந்த பாருங்கள், இங்கே ரொம்பவும் பிரசித்தி பெற்ற கல்யாண ராமசாமி கோயில். இதான் கோயில் பாருங்கள். இது வந்து தேர். இப்போ இந்த தேர் திருவிழா இருக்கு இல்லையா, இந்த தேரை இழுக்கிறதுக்கு இந்த முஸ்லீம்கள் வந்து தான் ஃபஸ்ட்டு வந்து தேரை இழுத்து ஸ்டார்ட் பண்ணி வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இணக்கமான ஒரு சமத்துவமான ஒரு நிகழ்ச்சி இந்த ஊரில் காலங்காலமாக நடக்குது. ஈசிஆர்லேயே வரும்போது பட்டினங்கிற வரிசையில் வந்துக்கிட்டு இருக்கோம். அடுத்து கோபாலப்பட்டினம் வந்திருக்கிறோம். இதுவும் வந்து முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய ஒரு ஊர். இந்த ஊர்லேயும் மக்கள்கள் ஒரு ஒற்றுமையாக, பக்கத்தில் எத்தனையோ கிராமங்கள் இருக்குது, மற்ற மதத்தினர் எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இது வந்து இங்கே உள்ள ஒரு ஜும்மா பள்ளி, பெரிய பள்ளிவாசல். இது இங்கே உள்ள பள்ளிகளில் ஜும்மா பள்ளிவாசல். இங்கே உள்ளவங்கள்லாம் வந்து வெளியூர்களில் வியாபாரங்கள், வெளிநாடுகளில் அப்படி தொழில்துறைகள்லையும் இருக்கிறாங்க. நம்மளுடைய வியூவர்ஸ்களும் அதிகமாக இருக்கிறாங்க இந்த ஊர் மக்களும். நல்லா ஒரு அழகான பள்ளி, பெரிய பள்ளியாக இருக்குது பள்ளிவாசல். நம்ம ஒவ்வொரு கிராமத்துக்கு போகும்போதும் பள்ளிவாசல், கோயில், சர்ச்சு இதெல்லாம் ஏன் காமிக்கிறோம் அப்படின்னா கிராமங்களில் ஸோ அதுதான் ஒரு அடையாளமாக இருக்குது. அதனால் இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கோபாலப்பட்டினம் அந்த கடற்கரை நோக்கி போயிட்டு இருக்கோம். இதுவும் ஒரு கடற்கரை கிராமம் தான். ஓகே, சூப்பர், அழகாக இருக்கே கடற்கரை. தலைவரே எங்கே போறிய? ஓகே நண்பர்களே, கோபாலப்பட்டினம் கடற்கரைக்கு வந்தாச்சு. இங்கே வந்தவொடனே தம்பி பாருங்க ஒரு விஷயம் சொல்லுவார். எங்க ஊருக்கு வாங்க, தண்ணில சல்பத் மாதிரி இருக்குங்க, இக்கு விட்டுட்டு இருக்கணும், இது அப்படியே பாட்டி பாட்டி கேட்கேன்னா அப்பாட்டியா அப்பாட்டி கேட்கேட்டோ அப்பாட்டி சோ டு 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 அப்பாட்டே ரொட்டி 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 ரொட்டி. கோபாலப்பட்டினம் கடற்கரை பாருங்க, நல்லா அழகாக இருக்குது. ஆனால் என்ன அப்படின்னா அந்த கடலில் வந்து அதிகமான பாசி இருக்குது. இந்த பாருங்கள் கரையில் நீங்கள் குளிக்கலாம் முடியாது, அப்படியே நின்று காற்று வாங்கலாம். நல்லா மரம், செடி, கொடி அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த பாருங்கள் அழகாக ஒரு மண்டபம் மாதிரி கட்டி வச்சுருக்காங்க, நல்லா இருக்குது. அப்படியே காற்று வாங்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணலாம். இந்த கடற்கரையெல்லாம் பிடிக்கும் அப்படின்னா அப்படி வந்து அழகாக உட்காந்து காற்று வாங்கிக்கலாம். நல்ல இடம் அது, மாலை நேரத்தில் வாக்கிங் போகிறதுக்கு சூப்பரான இடம். ஓகே, நம்ம கோபாலப்பட்டினம் பார்த்துட்டு இப்போ அடுத்து வந்து நம்ம ஜெகதாப்பட்டினம் அந்த ஊருக்கு போகிறோம். இப்போ வந்து நம்ம ஜெகதாப்பட்டினம் கடற்கரைக்கு வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரோட்லேருந்து அப்படியே ஜஸ்ட் வந்து ஒரு 2 நிமிஷத்தில் நடந்து வந்துடலாம். இந்த பாருங்கள், அங்கே ஃபுல்லாக வந்து மீன்பிடி துறைமுகம், ஃபுல்லாக போட்டு, பெரிய பெரிய போட்லாம் நிற்கிது பாருங்கள். எல்லா வீடியும் பார்ப்பீங்க? சரிண்ணா, ரொம்ப நல்லது. நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா ஜெகதாப்பட்டினம் கடற்கரையில் இருக்கிறோம்.
ஜெகதாபுரம் இதான் ஜெகதாபுரம் கடற்கரை. இங்கே ஒரு 200-300 மீன்பிடி படகுகள் இருக்குது, மீன் பிடிக்கிறாங்க. எல்லாம் வந்து காலையில் போயிட்டு போனாங்கன்னா நாளைக்கு அடுத்த நாள் மறுநாள் வருவாங்க. இதனால் வந்து பல மக்கள் இந்த ஏரியாவில் மக்கள் பயனடைகிறாங்க. அதிகமான மீன்கள் இங்கேருந்து ஏற்றுமதி ஆகுது. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள மீன்பிடி துறைமுகத்தில் இந்த ஜெகதாபுரம் துறைமுகங்கிறது கொஞ்சம் ஒரு ஃபேமஸான துறைமுகம். காரணம் என்ன, இங்கே இந்த பக்கத்தில் தான் இலங்கை இருக்குது. ஆமாம், அதிகமாக நீங்கள் நியூஸ்கள் கேட்பீங்க, இலங்கையில் இந்த மாதிரி சுடப்படுறாங்க, மீனர்கள் சுடப்படுறாங்கன்ட்டு. அது நம்ம ஜெகதாபுரத்தில் அதிகமாக நடக்கும். நம்ம வந்து இந்த ஏரியாவில் ஈசிஆர் கடற்கரை சாலையில் நம்ம புதுக்கோட்டை மாவட்டத்தில் மீன்பிடி துறைமுகம்னா ஜெகதாபுரம் தான். புதுக்கோட்டை மாவட்டத்தில் இதான் மீன்பிடி துறைமுகம். இதுவும் நம்ம கோட்டைப்பட்டினமும். இந்த ராமேஸ்வரத்துலேருந்து இப்படி வந்தீங்கன்னா ராமேஸ்வரத்துக்கு அடுத்து அதிகமான மீனவர்கள் வசிக்கக்கூடிய நம்ம இந்த ஏரியாவில் இந்த போட்டுகள் அதிகமாக உள்ள ஊர் நம்ம ஜெகதாபுரம், கோட்டைப்பட்டினம். ஜெகதாபுரம் கடற்கரை பார்த்தோம், போட்டடி பார்த்தாச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்து மெயினாக வந்து நம்ம ஊர், இதுதான் நம்ம ஊர் பள்ளிவாசலுக்கு வந்திருக்கோம். இதுதான் நம்ம ஊர் பள்ளிவாசல். ஒரு சிறப்பிற்குரிய ஒரு பள்ளிவாசல் இது. நம்ம ஊர் மக்கள், இந்த ஊரில் எங்கள் ஊர் மக்கள் அப்படியே ஒற்றுமையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ ஊர்களில் பார்க்குறோம், ஊராக இருக்கும், 4 ஜமாத்து இருக்கும், 5 ஜமாத்துன்னு இருக்கும், இந்த மாதிரி பிரிவினையாக வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் எங்கள் ஊரில் எப்படின்னா எல்லா மக்களும் ஒற்றுமையாக வாழ்கிறோம். பள்ளிவாசல் ஒரு 3 பள்ளிகள் இருந்தோம், பள்ளிகளில் உள்ளவங்க எல்லாமே ஒற்றுமையாக தான் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். ஆமாம், பாருங்கள், நம்ம ஊர் பள்ளிவாசல் ரொம்ப ஒரு இயற்கை எழில்மிகு ஒரு இடத்துல இருக்குது. பள்ளிவாசல் பக்கத்துலேயே கடல், ஒரு அழகான ஒரு, ஆமாம், காற்று அப்படியே குழுன்னு வரும். காற்றுக்கு நம்ம ஊரில் பஞ்சம் கிடையாது. நீ அப்படி தொழுதுட்டு அப்படி உட்காந்திங்கன்னா அப்படி அழகான ஒரு காற்றோட்டத்தில் உட்காந்துருக்கலாம். ஆமாம், சிறப்பான ஒரு இடம். பாருங்கள், நம்ம ஊர் பள்ளிவாசல் பக்கத்துலேயே குளம் இருக்குது. எதனால் வந்து ஒவ்வொரு ஊர் பள்ளிவாசல் பக்கத்துலேயும் குளம் இருக்கும்னா, இன்றைக்கி உள்ள காலங்களில் நம்ம பைப் வசதிகள், தண்ணி வசதிகள்லாம் இருக்குது. அந்த காலத்தில் வந்து ஒதுவு எடுக்கிறதுக்கு வந்து தண்ணி, அதை வச்சு தான் ஒதுவு எடுத்துக்கிட்டாங்க. அதனால தான் 5 வக்து தொழுகைக்கு ஒதுவு எடுக்கிறது பள்ளிவாசலில் உள்ள குளத்தில் தான். அதனால தான் அந்த குளம் நீங்கள் எங்கே போனாலும் இந்த கடற்கரை ஏரியாவில் பள்ளிவாசல் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு குளம் இருக்கும். எல்லா ஊர்கள்லேயும் நீங்கள் இந்த வரிசையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்கள்லேயும் அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரி நம்ம ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல் பக்கத்துலேயே ஒரு குளம் ஒன்று கிடக்குது, பக்கத்தில் ஒரு அழகான கடற்கரை. இதுதான் நம்ம ஊருடைய கடற்கரை, ஜெகதாபுரத்துடைய கடற்கரை. ஆமாம், நம்ம அப்படியே சாப்பிட்டு மத்தியானம் அப்படியே காற்றோரமாக அப்படி உட்காந்துருன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி உட்காந்து அப்படியே குழுன்னு இருக்கும். நீங்கள் எத்தனை 1000 டன் ஏசி வச்சாலும் இதுக்கு ஈடாகாது. ஆமாம், அவ்வளோ ஒரு அழகான ஒரு இயற்கை சூழலில் அமைஞ்சிருக்கு கடற்கரை, அப்படி பள்ளிவாசல். ஆமாம். ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வந்து வர்ற வழியிலே அஸ்தர்த்து வீட்டில் நமக்கு விருந்து அழகா சூப்பராக நெய்ச்சோறு, 65, அப்புறம் நல்லா ஆமாம் கிரேவி, கறி கிரேவி, ஆமாம் ஸ்பெஷலாக பாதாம் கீர், பாயாசம் எல்லாம் வந்து ஒரு தடபடலான ஒரு விருந்து அஸ்தர்த்து வீட்டில். ஓகே, வாங்க சாப்பிடுவோமா? அருமையாக இருக்கு, அருமை. ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம அடுத்து அந்த கடற்கரை சாலையாக வந்தபோது கோட்டைப்பட்டினம் அப்படிங்கிற ஊருக்கு வந்திருக்கோம். கோட்டைப்பட்டினத்தில் ஒரே பரபரப்பாக இருந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தா, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு தர்கா இருக்குது. அந்த தர்காவில் கந்தூரி விழா, அதுக்கு வந்து இன்றைக்கி கொடியேற்றுற ஒரு நிகழ்ச்சி. அதனால் நிறையா மக்கள் கூட்டமாக இருந்தாங்க. ஸோ அதனால் இங்கே வந்து பார்த்தா பெரிய தர்கா ஒன்று இருக்குது, அதை உங்களுக்கு காமிச்சிடலாமே அப்படின்னு உள்ள கொண்டாச்சு. இந்த ஊருடைய சிறப்பு வந்து என்ன அப்படின்னா, ஒன்று தர்கா, இன்னொன்று இங்கே வந்து பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு நிறைய இடங்கள் இருக்குது. அதாவது மீனவர்கள் அதிகமாக இங்கே மீனை பிடிச்சிட்டு வர்றாங்க. அந்த இடத்தையும் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இந்த தர்கா விசேஷங்களையும் நம்ம அப்படியே லைட்டாக பார்த்துடலாம். நல்லா இருக்கேண்ணே, நல்லா இருக்கீங்களா? சரி சரி. அடுத்து நம்ம வந்திருக்கிறது கோட்டைப்பட்டினத்துடைய மீன்பிடி துறைமுகம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா நிறையா மீன்கள் இங்கேருந்து தான் ஊருக்குள்ளே போகுது, நிறையா ஊர்களுக்கு போகுது.
அங்கே ஃபுல்லாக கப்பலாக நிற்குதா போட்டாக நிற்குதா இங்கே வந்து கோட்டைப்பட்டினத்துடைய இன்னொரு ஒரு ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா மீன். அப்படியே அதிகமான மீனவர்கள் இங்கே இருக்காங்க. மீன் பிடிச்சிட்டு நிறையா மக்களுக்கு போகுது. நல்லா இருக்கீங்களா? ஓகே, இப்போ நம்ம வந்து கோட்டைப்பட்டினம் ஊருக்குள்ளே போய்கிட்டு இருக்கோம். ஸோ நேரம் சரியாக ஒரு 5:15 மணி ஆயிடுச்சு, 5:30 மணி ஆயிடுச்சு. அதனால் கொஞ்சம் அப்படியே இருண்ட மாதிரி தெரியுது. கோட்டைப்பட்டினம் மெயின் பஜார் இது. அப்படியே பைக்கில் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு இருக்கோம். ஓகே நண்பர்களே, ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம சில பட்டினங்களை பார்த்தோம், சில ஊர்களை பார்த்தோம். இதே போல் அடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நாகூர் வரைக்கும் போகிறோம். வேளாங்கண்ணி, நாகூர் எல்லாமே சுற்றி பார்க்க போகிறோம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். அப்படியே போகிற வழியில் நம்ம ஃபாலோவர்ஸ் இருந்தீங்கன்னா சொல்லுங்கள், சந்திக்கலாம். உங்கள் ஊரில் உள்ள விசேஷமான சாப்பாடுலாம் சாப்பிட்லாம். இதே போல் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பை.